அம்மன்னஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். முயற்சியை விதையாக்கி நம்பிக்கையை உரமாக்கி வெற்றி பயிரை அறுவடை செய்வோம் அப்படிங்கிற பொன்மொழியோடு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 14/4/2025 திங்கட்கிழமை நமக்கு பிறக்குது. அதே மாதிரி சித்திரை மாதம் 1ஆம் தேதியை தான் நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் முடிந்து விஸ்வாவசு அப்படிங்கிற ஆண்டு நமக்கு பிறக்க இருக்குது. உலகத்துல உள்ள எல்லாருமே நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வாவசு அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள். வருட கிரகங்களான சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதை வைத்து தான் விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது கணிக்க போறோம். சனி பகவான் மார்ச் 29/3/2025 தான் திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு. சித்திர மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாரு. வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது. இதுவரைக்கும் மீன ராசியில இருந்துட்டு வந்த ராகு கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கன்னிராசியில இருந்துட்டு வந்த கேது சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போறாரு. இந்த கிரகங்களோட மாற்றம் உங்க ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் விரிவாவே நாம தெரிஞ்சுக்க போறோம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்க போகுது? கடினமான வேலைகளை கூட எளிதா செய்து முடியும். உங்களுக்கு விஸ்வாவசு வருடத்தின் தொடக்கத்துல 7 சனியிலிருந்து விடுபட்டுட்டீங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல ராகுகேது பேச்சு, குரு பேச்சு, 2 கிரகங்களோட பேச்சு இருக்குது. இடையில குரு பகவான் அதிசாரமா கடகராசிக்கு போறாரு. அதோட குருவோட வக்கரமும் சனியோட வக்கரமும் இருக்குது இந்த வருடத்துல. இந்த விஸ்வாவசு வருடத்தின் தொடக்கத்துல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வராரு ராகு பகவான். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடத்துல திருத்திட்டு வந்த கேது 8ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அதனால இந்த ராகு கேது பேச்சியால தனவரவு அப்படிங்கிறது தாராளமா இருக்க போகுது. குடும்பத்துல ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை மகர ராசிக்காரர்களுக்கு வரும். கல்யாண பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உத்தியோகத்துலலாம் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களோட ஆதரவோடு அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் இந்த வருடத்துல இருக்கும். அஷ்டமத்துல சஞ்சரிக்கு கேதுவால ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் அதிகரிக்கும். உணவு விஷயத்துல கட்டுப்பாட்டோட இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் ரண சிகிச்சை கூட ஏற்படும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீண் பழிகள் வரலாம். அதனால கொடுக்கல் வாங்கலாம் உங்களுடைய மேற்பார்வையில வைத்துக்கொள்றது தான் நல்லது. இடம் மாற்றம், வீடு மாற்றம்லாம் உங்களுக்கு இனிமை தரும். கடன் சுமை தேர்றதுக்கு ஏதேனும் சொத்துக்களை விற்கும் சூழ்நிலை கூட மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும். அயல்நாடு செல்லும் முயற்சியில தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வரலாம். குரு பெயர்ச்சி மே மாதம் 15ஆம் தேதி வராரு. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு போறாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு வருவதால அதனுடைய பார்வையும் உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது அதிகமாக உண்டு. கடன் சுமை அப்படிங்கிறது குறையும். உங்களுக்கு பொருளாதாரத்தில் நினைவு ஏற்படும். அப்படின்னாலும் மன அமைதி அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும். உங்களுக்கு கேது அஷ்டமஸ்தானத்தில் அமர்றாரு. அடுத்து குருவோட பார்வை 6ஆம் இடத்துல மறைவு பெறுவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சு ஆகிட்டாரு. அப்போ உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி வராரு. 7 சனியிலிருந்து முழுவதுமா உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். அன்றாட வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக அமையும். வீட்டிலையும் வெளியிலையும் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முயற்சி செய்வீங்க. சனியோட பார்வை உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதால பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி சில முயற்சிகளை எடுப்பீங்க. பூர்வீக சொத்துக்களை பிரிச்சு கொள்வதில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரும். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில ஆர்வமா இருப்பீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க. இனிமேல் விலகி செல்லும் சனியை நீங்க விரும்பி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா உங்க ராசியோட அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சனி பகவான். அப்ப அவரை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லது அதிகமா நடக்கும். உங்களுடைய வாக்குஸ்தானம் பலமடையும். குடும்பத்திலையும் சமூகத்திலையும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. சுபகாரியங்கள்ல இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி சுப செலவுகள் ஏற்படும். நிலம், வீடு, வண்டி, வாகனம், நகை, ஆபரணம், அசையா சொத்துக்கள் இதெல்லாமே இணைய போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு அதிகமான கடன் இருந்திருக்கும். அதை எப்படி அடைச்சு முடிக்கிறது அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் இருக்கும். கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். 7 சனி விலகி இருக்கிறதால
உங்களுக்கு ரொம்ப நல்லது. குருவோட பார்வை இருக்குது. அப்போ காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடன் சுமை குறையும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கும். சகோதரர்கள் வழியில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். மனதில் நீண்ட காலமாக நினைச்ச காரியம் நிறைவேறப் போகுது. உங்களுடைய முதலீட்டில் நல்ல லாபம் இருக்கும். வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்கணும். கோபத்தை குறைச்சிக்குங்க. எதிரிகளிடத்துலலாம் அதிக கவனம் அப்படிங்கிறது தேவை. பயணங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். மூக்கு, வாய், தொண்டை, நரம்பு, ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். அதே போல் வாகனங்கள் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க. பயணங்களை பாதுகாப்பான பயணமாக மாற்றிக்கணும். புதிய நபர்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ப வேண்டாம். ஆவணங்கள், ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடும் பொழுது அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடத்துல நெருக்கமானவர்களும் கலந்து ஆலோசித்து தெளிவான முடிவுகளை எடுங்க. விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கி நல்ல பலனை கொடுக்கும். இந்த விஸ்வாவசு வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில் மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவானுடைய பேச்சு இருக்குது. பணம் எவ்வளவு வந்தால் எடுத்து வைக்க முடியாதபடி தவிர்க்க முடியாத செலவுகள் அடுத்தடுத்து வரும். சில வேலைகள் அப்படிங்கிறது தடைப்பட்டு முடியும். பாகிஸ்தானத்தில் ராகு நுழைஞ்சிருக்கிறார். அப்போ சங்கடங்களில் சிக்காதபடி சமயோஜிதமாக பேசணும். உங்களுடைய முன் கோபத்தால் சிலரோட நட்பை இழக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனை இருப்பது போலவே தோன்றும். அவ்வப்போது தர்ம சங்கடமான சூழ்நிலையிலே சிக்குவீங்க. இருந்தாலும் தேவையான தருணத்தில் உரிய வழிகாட்டுதல் கிடைக்கும். அப்படிங்கிறதால பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும். கவலை வேண்டாம். மகர ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தின் கவனத்தை செலுத்தணும். சரியான உணவு, சரியான தூக்கம் இதெல்லாத்தையும் பார்த்துக்குங்க. தியானம், யோகா இந்த பயிற்சிகள் எல்லாமே செய்துக்கிட்டு வரணும். உங்களிடம் கடன் வாங்கி ஏமாற்றியவர்கள்லாம் இனி திருப்பி தருவாங்க. இளைய சகோதரரோடு இருந்துட்டு வந்த மனக்கசப்பு நீங்கும். சகோதரியின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. கேது 8ஆம் இடத்துக்கு வர பயணத்தில் கவனம் தேவை. கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய அடிமனதில் ஒருவித பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். எந்த வகையில் சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட வேண்டாம். அதே போல் குறுக்கு வழியில் சம்பாதிப்பவர்களோட நட்பையும் தவிர்த்துக்குங்க. கணவன் மனைவியெல்லாம் விட்டு கொடுத்து போகணும். அவ்வப்போது வரும் வீண் கவலைகள், கனவு தொல்லையால் தூக்கம் அப்படிங்கிறது சற்று கெடலாம். வெளிவட்டாரத்தில் பொறுமை அப்படிங்கிறது அவசியம். மகர ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி இருக்குது. ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. 5ஆம் இடத்துலேருந்து விலகி 6ஆம் இடத்துக்கு வரார் குரு. அப்போ அனைத்திலும் நிதானமாக செயல்படணும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம்லாம் வரும். வேறு ஊர், மாநிலம் செல்லக்கூடிய சூழல் கூட உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழல் மகர ராசிக்காரர்களுக்கு வரலாம். திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்த்துக்கிட்டு இருப்பதை வைத்து முன்னேற பாருங்க. போட்டி அதிகரிக்கத்தான் செய்யும். தொழிலில் இரும்பு, கெமிக்கல், ரியல் எஸ்டேட் வகையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. வாழ்க்கையில் சூட்சுமங்களை கற்றுக்கொள்ளும் காலம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம். மற்றவரை நம்பி இருக்காம தன் முயற்சியில் என்ன முடியுதோ அதை செய்து முன்னேற பாருங்க. அமாவாசை தினங்களில் 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய குல தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் பல்வேறு மாற்றங்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி குரு வக்கரம், சனி வக்கரம் காலத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும்.